திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக என்ன செய்தது என்ற கேள்விகள் தேர்தல் நெருங்குது இல்லையா? அதனால இந்த கேள்விகளும் அதிகமாக கேட்க தொடங்கும். வாட்ஸ்அப்ல பொய் செய்திகள் போடுவதற்கே என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க அதை தயாரித்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாம் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலிலே நம்மை பிரித்து, ஏன்னா பல மாநிலங்கள்ல மக்களை பிரிச்சு ஜாதி வாரியாக பிரித்து குழப்பங்களை உருவாக்கித்தான் சில வெற்றிகளை சில பேர் பெற்றிருக்கிறார்கள். அதே போல இங்கேயும் வந்து சில குழப்பங்களை செய்ய முயற்சி செய்வார்கள். ஆனால் இது தந்தை பெரியாரின் மண், திராவிட இயக்கத்தின் மண், கலைஞருடைய மண். இதையெல்லாம் நம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அந்த எந்த குழப்பமும் சிறிதளவு கூட இங்கே வந்து விடாமல் நாம் நம்முடைய சாதனைகளை இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதே போல இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக சென்று தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் என்று. இதை அவர்கள் டெஸ்ட் பண்ணி இது நிச்சயமா வேலை செய்யும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி என்பதை ப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய, நிரூபித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இன்னைக்கு வாய் சவடாலாம் நிறைய வரலாம், ஆனா நிஜத்துல எவ்வளவு வரும்னு தெரியாது. இது மாதிரி பேசினவங்க நிறைய பேர் ஒன்னத்தையும் செய்து காட்டியது இல்லை. அதை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதே மக்களை ஏமாற்றி வட மாநிலங்களிலே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அதே யார் ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மக்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே மக்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு கூட அவங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு கூட அவர்கள் முன்வர தயாராக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உண்மையாக இந்த மக்களோடு நிற்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற அந்த செய்தியை நாம் ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு இளம்பெண்ணாக, இளைஞனாக, அந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரிடமும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. சரியான செய்திகளை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், உருவாக்கோடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.